வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2025 to 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக குரு பகவான்னா யார்? நவகிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். 16 வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான். அதே மாதிரி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? மஞ்சள் ஆடை கொண்டவர் தான் இந்த குரு பகவான். அதே மாதிரி வியாழக்கிழமை தான் குரு பகவானுக்கு உகந்த நாள். தட்சிணாமூர்த்தி தான் இந்த குரு பகவானுக்கு அனுகூலமான தெய்வம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு கடவுள் தான் இந்த குருவுடைய ஒரு அனுகிரகமான ஒரு தெய்வம் தட்சிணாமூர்த்தி முருகனும். இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ ஆங்கில தேதின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பார்த்தா அடுத்தது 2026 வருஷத்தில் 6வது மாதம் அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தான் 1 வருடம் 17 நாட்கள் இருக்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு யாருக்கு சொல்லலாம்னா உங்கள் ராசிக்கு தாங்க சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். நான் நிறைய காணொலிகள் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. 10ல் குரு வரக்கூடாது, 10ல் குரு வந்தால் பதவி கூட பறிபோகும்ட்டான். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை கொடுத்துருப்பார். இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிரமம் கொடுத்தது யாருக்குன்னா 2 பேருக்கு. ஒன்று இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு, 2வது பார்த்திங்க அப்படின்னா சொந்த அதாவது தொழிலுக்கு ஓனராக இருக்கிறவங்களுக்கு, சுயத்தொழில் செய்துட்டு இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாகவே நான் அடித்து சொல்லுவேனுங்க. அதாவது வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, கையில் இருந்த இருப்பு வச்சு தான் இந்த கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் காலத்தை ஓட்டியிருப்பீங்க. இதில் குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாக உங்களுடைய கையில் இருந்த நகை நெட்டு பொன் பொருள் ஆபரணங்களை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை ஓரளவுக்கு ரன்னிங் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 100% சொல்லுவோம் அப்படின்னா இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து பல சிக்கலுக்கு உங்களுக்கு ஆளாக்கி வச்சுட்டார். சரிங்களா? அதுதான் 2024 இருந்து 2025 மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட விவசாய நஷ்டம், தொழில் நஷ்டம், நிம்மதி போச்சு, கடன் பிரச்சனை, கட்டின மண்மனை குறைய கிடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் போட்டவங்களுக்கு விபத்து நஷ்டம், 2வது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நிறைய பேர் உங்களை ஒரு பகடக்காயாக கண்டிப்பாக உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. மற்றவங்க வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் முன்னுதாரணமாக இருந்திருப்பீங்களே தவிர நீங்கள் வாழ்கிறதுக்கு மற்றவங்க முன்னுதாரணமாக கண்டிப்பாக சொல்கிறேன் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் வாழன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எப்படியே வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் நாம் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக நினச்சதுனால இப்போ வரைக்குமே ஜானி யாருன்னா முளம் சரிஞ்சிட்ருக்குது. அப்படியாப்பட்ட இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் 60-70% தான் மேக்சிமம் கொடுத்துருக்குது. ஆனால் உங்களுக்கு 90%. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு, லாப குருவாக வராரு. அப்போ லாப குருவாக வந்தவர் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுப்பாரு தெரியுங்களா? முதல்ல உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பார்.
அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்டாக்கி கொடுத்துருவார். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சம்பள உயர்வு இல்லை, முன்னேற்றம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல நான் வந்து மாடு மாதிரி உழைக்கிறேங்க ஆனால் எனக்கு மரியாதை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிற காலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், அதே மாதிரி அந்தஸ்து உயரும், உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் கண்டிப்பாக கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். இதே நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் கல்வியில் மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? ஏன்னா இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்கள் கையில் 4 ரூபாய் பணம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நிற்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் வீடு வாசல் ஃபுல்லாக, அதாவது வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் எங்கள் வீட்டில் 4 காசு இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்தில் தான் இதுக்கு முன்னாடி அந்த 1 வருஷமாக இருந்தீங்க. ஆனால் இதுக்கு மேலே சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சினார் பார்த்தீங்களா, அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. ஆனால் அதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது வந்து அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. திருநள்ளாறு மட்டும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். சனி பயிற்சி இப்பயும் உங்களுக்கு நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லலைங்க, சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. சனி பயிற்சி பற்றி அந்த காணொலியில் நம்ம பேசவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு யாராவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் சரியில்லைன்றாங்களா, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா இப்போதைக்கு குரு பகவான் மட்டும்தான். ஏன்னா லாப குருவாக வரார், நினைச்சது நடக்கும், தொழில் மாற்றம் ஏற்படும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரும், குடும்பத்துக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த இடம் விற்றாதான் என்னால் சமாளிக்க முடியும், இது வந்து கண்டிப்பாக அழிச்சாதான் நான் வாழ முடியும், புதுப்பிக்க முடியும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி எப்பவுமே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும்தான் நட்பு கிரகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சிம்ம ராசிக்கு குரு வந்தாலும் நட்பாக வந்து உக்காந்துருவார். அதே மாதிரி சூரிய பகவான் நட்பாக இருக்கக்கூடிய ராசியை பார்த்தீங்கன்னா 3 ராசி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 12 கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் நட்பாக உட்காரக்கூடிய ராசி 3 ராசி தான். ஒன்று அதாவது தனுசு ராசி, அடுத்தது கும்பராசி, அதுக்கப்புறம் பார்த்தா மீனராசி. இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் குரு பகவான் வந்து சூரிய பகவான் வந்து நட்பாக இருப்பார். அப்போ தனுசு ராசி மீனராசிக்கு இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய வீட்டுக்கு நட்பானவர் தான் இந்த சூரியன். பொதுவாக சிம்மராசிக்கு அதிபதி சூரியன்னா நெருப்பு ராசி, ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறார். நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெட்வெயிட்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தோடு சேர்ந்துக்கலாம், ஆனால் சூரியனோட மட்டும் சேரவே முடியாது, அதுக்கு தான் நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவர் கூட ரொம்பவும் நட்பாக இருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான். அப்போ உங்களுக்கு குரு பகவானும் சூரிய பகவான் நட்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அருமையான யோகத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனியில் ஒரு பக்கம் நீ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு வெளிநாடு பயணம், வெளி மாநில யோகம், அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு அதாவது ஊருக்கு போக முடியாத, இல்லை போய் அங்கே போய் என்ன பண்ணுறது அது புரியாமல் குழம்பி போய் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து தாராளமாக ஊருக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அடைகிற காலம் நீங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் நல்லா தொழில் ஆரம்பித்து 4 ரூபாய் சம்பாரித்து மனைவி மக்களோட குடும்பத்தோட கஞ்சி குடித்தா கூட நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக வாங்க. சரிங்களா? வெளிநாடு இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கடல் கடந்து போயிருந்தால் கூட கஷ்டத்தை பார்க்காதீங்க. அங்கே போய் நீங்கள் ₹1,00,000 சம்பாதிக்கிறது ஒன்று, இங்கே ₹50,000 சம்பாதிக்கிறது ஒன்று, நிம்மதியை கஞ்சி குடிக்கலாம். அந்த மாதிரி நேரம் தான் உங்களுக்கு இந்த நேரம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குரு பகவான் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன நட்பான கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா சொந்த தொழில் செய்யலாமா, ஏதாவது சொந்தமாக வீடு வாசல் கட்டலாமா, இதே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாமா. அப்படி பார்த்தா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நிச்சயமாக அசையாத சொத்துக்கள் வாங்கிக்கிறது நல்லது, அசையும் சொத்துக்கள் இப்போதைக்கு வேண்டாம்.
அசைய சொத்துக்குன்றது வண்டி வாங்குகிறேன், வண்டி மாற்றுறேன், 2வது போர் போடுறேன், கிணறு வெட்டுறேன், கூட்டுத்தொழில் பண்ணுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன், 10 ரூபா வாங்கி கொடுக்குறேன், கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், இது போல் எதிர்பார்ப்பெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். குறைச்சிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் அந்த மாதிரி காலகட்டம். அதனால் லாபங்கள் வரப்போகும் நேரம், சரியான தருணம் இந்த தருணம் தான். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக லாபத்தை பார்க்கலாம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கறிக்கடையில் இருந்து, 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் வேலை செய்கிற வரைக்கும், இல்லை ஐடி கம்பெனி வேலை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் தரம் மாறும். நிச்சயமாக உங்கள் லெவல் வேறு லெவலுக்கு போவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து உணவுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலும் செஞ்சுட்டேன், 2வது இரும்பு இயந்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலையை செஞ்சுட்டேன், வெளிநாடு வெளி மாநிலமும் போயிட்டேன், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டேன், கமிஷன் தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே உங்கள் நேரம் நல்லா இருக்க போகுது. இது எல்லாமே நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உதயமாகும் நேரம் இந்த நேரம். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க, தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும். நீங்கள் பார்த்த நேரம் அவங்களுக்கு தான் நல்லது நடந்தது, உங்களுக்கு நடக்கலை. இதுக்கு மேலே நடக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து இப்போ உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறவங்க, பொண்ணு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி குரு பார்வை இல்லை. ஏன்னா எப்பயுமே குரு பார்வை 2, 5, 7, 9, 11. அப்போ இப்போ உங்களுக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஜூன் 1 வரைக்கும், ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே 2026 உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த உடல் ஹெல்த் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு குறையும், நல்லா இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த ஒத்த தலைவலி, 2வது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம் பிரச்சனை, 2வது இந்த மயக்கம், ப்ரெஷர், மெயினாக குறிப்பாக ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வேலைக்கு சாப்பிட்டு டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்குமே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா உங்களுக்கு குரு தான். எப்பயுமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு 5வது வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அப்போ அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தானே. அப்போ அந்த குரு பகவானே உங்களுக்கு புத்திரக்காரனாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு மட்டும் நல்ல இடத்துல இருந்து திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கி நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடம் மீன ராசிக்கு அதிபதி பார்த்தா ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருனாலும் குரு தான். ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு தான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 8ஆம் வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடு வாசல் கூட கட்ட முடியும், அமைக்க முடியும். ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன தான் வந்து உருண்டு புரண்டாலும் கண்டிப்பாக சொந்த மண்மனை வாங்க முடியாது, கட்ட முடியாது, கட்டிட்டு அந்த இடத்துல நிம்மதி இருக்க முடியாது. அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கு புத்திர காரகனும் ஆயுள் ஸ்தானத்துக்கு காரகனும் இந்த 2க்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, திசா புத்தி நல்லா இருக்குதா, மற்ற கிரகங்கள் வீடு கொடுத்த கிரகங்கள் கோச்சாரம் நல்லா இருக்குதா, இது எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை வந்திருக்குது, கல்யாணத்துக்கு கைகூடும். புத்திரக்காரனுக்கு ஆயுள்காரனுக்கு அதிபதி குரு, உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்த மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாங்கல்யத்துக்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ல் இருக்கிற குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால, லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வீடு ஃபுல்லாக காசு பணம் வச்சுருந்த காலம் போய், அதாவது வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்னு துலாவர காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் நினச்சதை நீங்கள் சாதிக்க போகிறீங்க, நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க. இதில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, இப்போதைக்கு எதிர்பார்ப்பு ஒன்று தான். சாமி சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறீங்க, நல்லா தான் சொல்கிறீங்க, எங்களை பார்த்தா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பொது பலன். பொது பலன்னா சிம்மராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை, குறைஞ்சது 10 கோடி பேர் 12 கோடி பேர் இருக்கிறாங்க. 10-12 கோடி பேருக்கு நான் ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா, சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இது பொது பலன், நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன், பதில் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஒரு காணொலிகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது சொல்ல வரதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.